வரும். ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க, நீங்கள் என்ன டாய்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய பேத்துக்கு இந்த டவுட்ஸ் இருக்குது. ஆப்வியஸ்லி எல்லா மதர்ஸுக்குமே இந்த டவுட்ஸ் இருக்கும். அது காமன் தான். குழந்தைங்களை எப்படி நம்ம என்கேஜ் பண்ணுறது, என்ன டாய்ஸ் வாங்கலாம், எது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் என்ன மாதிரிலாம் டாய்ஸ் வாங்கினேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்கி இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் என் பாப்பாவுக்கு 0 monthsலேருந்து 12 months வரைக்கும் என்னெல்லாம் டாய்ஸ் அவளுக்கு நான் யூஸ் பண்ணினேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் ஜென்யூனாக ஷேர் பண்ணுறேன். என் பாப்பாவுக்கு டாய்ஸ் தான் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, அவள் எவ்வளோ விளையாடினா, எதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் நிறைய காமிச்சா அப்படிங்கிறது நான் ஜென்யூனாக நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸ் நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஃப்ளாஷ் கார்டு ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். அது இப்போது கிடைக்கல. அது பசங்க எங்கே தூக்கி போட்டிருக்காங்க தெரில. அது 0 to 3 months நீங்கள் கண்டினியூஸாக காமிச்சிக்கிட்டே இருங்க. பிகாஸ் அவங்களுக்கு அந்த டைமில் பிளாக்கும் ஒயிட்டும் தான் நல்லா ஃபுல்லாக கிளியராக அவங்களுக்கு தெரியும். கலர்ஸ் தெரியறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 months கம்ப்ளீட் ஆகணும். அப்போ தான் அவங்களுக்கு கலர்ஸ் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்குமே நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் கொஞ்சம் நிறைய காட்டுங்க. நான் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். அந்த ஒன்று தான் நான் திரும்ப காமிச்சிக்கிட்டே இருப்பேன். அண்ட் 3 months அவள் கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் நான் இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். ஃப்ரூட்ஸு, ஆல்ஃபபெட்ஸ் இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். பட் அவளுக்கு அந்த டைம்லலாம் காட்டும்போது அவள் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்லை. ஸோ இப்பவும் கூட அவள் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டவே மாட்டாள். நான் காட்டுவேன், பட் அவள் எங்கேயோ பார்த்துட்டு இருப்பா, எங்கேயோ போயிடுவா. ஸோ இது எனக்கு அவ்வளோலாம் நான் சும்மா சரி காமிக்கலாம் அப்படின்ட்டு காமிச்சிட்டு இருப்பேன், அவ்வளோதான். பட் இது அவ்வளோ யூஸ் இல்லை. பட் ஆனால் அவளுக்கு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அவள் நிறைய பார்த்தா. அடிக்கடி நான் காமிச்சிக்கிட்டே இருப்பேன். அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பார்த்தா. நீங்களும் நிறைய இடத்துல இப்போ தான் கிடைக்கிறது. அமேசான், இன்ஸ்டாகிராம் நிறைய பேஜஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஒன்றே மோர் தேன் எனஃப்னு தான் நான் சொல்வேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாருக்குமே தெரியும்ல, இதை கீ கொடுத்தா இப்படி சுற்றுமே, நம்ம ஆஸ்தான பழைய காலத்து பொம்மை. இதுவும் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். இதுவும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படி கீ கொடுத்து இப்படி சுற்றும் போது அது நல்லா பார்த்தா. அந்த டக்கு டக்குன்னு சுற்றுதான் நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறனால அவளுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் டீத்தர்ஸ் நிறைய வாங்கி வச்சுருந்தேன். இதுவும் அமேசானில் தான் நான் வாங்கினேன். அமேசானில் ஒரு 5 pack of 5 டீத்தர்ஸ் வச்சுருந்தாங்க. அதை நான் வாங்கி வச்சிருந்தேன். பேக் ஆஃப் 4 சாரி. ஸோ இதில் ஒரு கிரேப்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஜிராஃபி, அப்புறம் ஒரு ப்ரஷ்ஷு. இதுதான் நான் இப்போது 1 year அவளுக்கு ஆகும்போது அவளுக்கு பல் தேய்க்கிறதுக்கெலாம் இந்த ப்ரஷ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் ரொம்ப யூஸ் ஆச்சு. இதெல்லாம் அவளுக்கு டீத்திங் ஸ்டேஜ்லலாம் அவளுக்கு இது கொடுக்கும்போது நல்லா போட்டு கடிப்பா. இது எல்லாமே இது ஒன்று தான் நான் வாங்கினேன். இந்த டைப்பில் இது ஒன்று தான் வாங்கினேன், சிலிகான் டீத்தர்ஸ். அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு உட்டன் டீத்தர்ஸ் வாங்கியிருந்தேன். இது ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். எரன்ஜாய் நினைக்கிறேன். எரன்ஜாய் பேஜ்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது இந்த மாதிரி ஆப்பிள், அதுக்கப்புறம் டக்கு, ரெயின், கிளவுட்ஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. பட் ஆனால் இதெல்லாம் யூஸ் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோலாம் யூஸ் ஆகலை. ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப குட்டியாக இருப்பாங்கல்ல, அந்த 4-5 monthsக்குள்ளே அவங்களுக்கு அப்போ ரொம்ப குட்டியாக இருப்பாங்க. அண்ட் அந்த டைமில் தான் அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு அந்த ஸ்டேஜே வரும். ஸோ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவளுக்கு இது கொஞ்சம் பிடிச்சிருந்தது. வாங்கி எது எடுத்தாலும் இப்போ வாயில தான் வச்சுப்பாங்க. ஸோ அது வாயில வச்சு பார்க்கலாமே அப்படின்ட்டு வாயில வச்சு பார்த்தா. அண்ட் மற்றதெல்லாம் கலராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது அவளுக்கு இதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஸோ அதனால அதுக்கப்புறம் அவள் யூஸ் பண்ணல பெருசாக. அவள் இது தொடவே இல்லை. ஏன்னா மற்றதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக கலராக இருக்கும்போது அதுக்கு தான் அவள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா. ஸோ அதனால நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலுமே 1 இல்லை 2 வாங்கி வச்சுக்கோங்க. போகிறோம், அதுக்கு மேலே இது யூஸே ஆகாது. எனக்கும் அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் அதே பேஜ்லேருந்து, எரன்ஜாய் பேஜ்லேருந்து நான் ஒரு ஜைலோஃபோன் அவங்க கொடுத்துருந்தாங்க. நான் இந்த டீத்தர்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் இல்லையா, டீத்தர்ஸும் அதுக்கப்புறம் நான் அந்த எக்ஸோ கேம் ஒன்று இருக்கும். அது முன்னாடி ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன். வீடியோ நாங்கள் டேக் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் வாங்கினதுனால அவங்க ஜைலோஃபோன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது கொடுக்கல, அவங்க குட்டியாக ஒன்று கொடுத்துருந்தாங்க. பட் இதோட குவாலிட்டி கொஞ்சம் குவாலிட்டி கம்மி தான். அது உடஞ்சே போயிடுச்சு. ஸோ இது இப்போ இவளுக்கு பர்த்டேக்கு ரீசெண்டாக கிஃப்ட் வந்தது. அதில் இந்த ஜைலோஃபோன் வந்திருந்தது. அப்போ அவளுக்கு அவ்வளோ பிடிக்கல ஜைலோஃபோன். அவளுக்கு அந்த வாசிக்கிறது, அது வாசிச்சாலுமே கூட அவளுக்கு அந்த சவுண்ட் அவ்வளோ பிடிக்காது. பட் இப்போது இவளுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நம்ம
இதுல இருந்து சவுண்ட் வந்தது அப்படின்னா அவ சிரிச்சு சிரிச்சு நம்ம கிட்ட கேட்பா இது பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அவளுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இதுக்கு பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை, இது ஏதோ பேர் சொல்லுவாங்க ஞாபகம் இல்லை, ஏதாவது கண்டுபிடிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. இது வந்து இங்கே வந்து ஃபுல் கலர்ஸு, இங்கே வந்து ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட். இதுவும் நான் அமேசானில் தான் வாங்கினேன். இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி இது நிறைய இருக்கும், இங்கே வந்து இப்படி தொங்கும், இதெல்லாம் பிடிச்சி இழுக்கலாம். அப்புறம் இங்கே இந்த மாதிரி குட்டி குட்டியாக சவுண்ட்ஸ் எல்லாம் இங்கே கேட்கும், கேட்குதா தெரில. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரெயின்போ இருக்குது, அதை அமுத்தினாலும் சவுண்ட் வரும். இது அவளுக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா முன்னாடிலாம் வந்து அவளுக்கு தூளி இருந்தது, ஒரு 6 months வரைக்குமே அவளுக்கு தூளியில் தான் அவள் தூங்கிட்டு இருப்பா. அப்போ வந்து தூளியோட கம்பியில் வந்து இதை அப்படியே கட்டி விட்டுருவோம். அவள் இங்கே அப்படியே கீழே படுக்க போட்டோம்னா அவள் அந்த காற்று இந்த ஃபேனுக்கு கீழே தூளி இருக்குமா, ஸோ ஃபேனுக்கு கீழே இது நல்லா ஆடும்போது செம்மையாக பார்ப்பா. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. அவள் வந்து நல்லா சிரிச்சிட்டே பார்ப்பா, ஏன்னா இதெல்லாம் ஆடும் இது அதனால அது குழந்தைங்களுக்கு யூஸ்வலி ஏதாவது ஆடினா ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்கள் என்னெல்லாம் பண்ணுவோம்னா கலர் பேப்பர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அங்கங்கே கட்டி வைப்போம். அப்போ முன்னாடி குழந்தையா இருக்கும்போதெல்லாம், ஏன்னா அவங்க கலர்ஸ் பார்க்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கலராக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கும். அப்படிங்கிறதுனால எல்லா இடத்துலையும் கலர்ஸ் எல்லாம் ஒட்டி வைப்போம். தூளியில் அந்த கட்டையில் வந்துட்டு கலர் பேப்பர் தொங்க விடுவோம், அந்த காற்றுக்கு அப்படியே அது ஆடும் இல்லை. ஸோ இது கூட கட்டி விடுவோம் தூளியில். இதுவும் நாங்கள் கட்டி விட்டோம் அப்படின்னா அப்படியே ஆடும். ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னா இந்த சவுண்டுக்கே அவள் ஏந்திருக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால நாங்கள் இதை எடுத்துட்டு அந்த கலர் பேப்பர்ஸ் கட்டி விட ஆரம்பித்தோம். ஸோ இதுவுமே வந்து நிஜமாவே நல்ல யூஸ்ஃபுல் தான். இது கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு 5 months வரைக்குமே, 5 to 6 months வரைக்குமே இதெல்லாம் நல்லா யூஸ் ஆச்சு. அண்ட் டீத்தர்ஸ்லாம் வந்து இப்போ வரைக்கும் கூட டீத்தர்ஸ்லாம் யூஸ் ஆகுது. இப்போ கூட அவளுக்கு இந்த ப்ரஷ் டீத்தர் வந்து ரொம்ப பிடிக்கும், எடுத்து வாயில வச்சுப்பா. ஸோ டீத்தர்ஸ் எல்லாம் இப்போ வரைக்குமே கூட யூஸ் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வேறு என்ன பார்த்தோம், ஃப்ளாஷ் கார்ட்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. பட் இந்த கலர்ஸ் வந்து அவ்வளோ பிடிக்கல, ஏன் இவளுக்கு பிடிக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இப்போது இப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம்ல. நீங்கள் பிக்சர் ஒன்று பார்த்துட்டு நெட்டில் நீங்கள் பிக்சர் பார்த்துட்டு நீங்கள் கடையில் கொடுத்து கலர் பிரிண்ட் வாங்கி கூட நீங்கள் ஜஸ்ட் காட்டிக்கலாம். ஏன்னா நம்ம ஜஸ்ட் வந்து உங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்காக தானே, அதை நம்ம இதுதான் வாங்கி பண்ணணும்னு இல்லைங்க. இமேஜஸ் நீங்கள் நெட்டில் பார்த்து கலர் பிரிண்ட் நம்ம எடுத்து பெருசாகவே வரும். ஸோ கலர் பிரிண்ட் நம்ம எடுத்து கூட உங்களுக்கு இப்படி காமிச்சிக்கலாம், இது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய கிளிகிழப்பெல்லாம் அந்த ஸ்டேஜ்லலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போல்லாம் கண்டுக்கிறதே இல்லை அதெல்லாம், இப்போல்லாம் அதெல்லாம் தூங்குது. ஸோ இதெல்லாம் அவளோட ஃபேவரட், இந்த கிளிகிழப்பை. அதுக்கப்புறம் இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் பெருசாக சத்தம் வராது, ஆனால் அவளுக்கு என்னமோ தெரியல அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. அப்புறம் இந்த மாதிரி அமுத்தினா சத்தம் கேட்கும்ல, அது இந்த யானை. ஸோ இந்த மாதிரி கிளிகிழப்பெல்லாம் வந்து நிறையா வந்து வாங்கி வச்சுக்கோங்க, டிஃப்ரெண்ட்டாக வாங்கி வச்சுக்கோங்க, கலராக. ஸோ நல்லா அட்ராக்டிவ் கலர்ஸ், நல்லா டார்க்காக இருக்கிற கலர்ஸை பார்த்தா அவங்களுக்குலாம் அது ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கிளிகிழப்பெல்லாம் வந்து நான் கொஞ்சம் தான் வாங்கினேன், மற்றதெல்லாமே என் பையன்கிட்ட இருந்தது. ஸோ அவன்கிட்ட நிறையா இருந்ததுனால அதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாமே என் பையன்கிட்ட இருந்தது தான். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். ஸோ இதுவுமே அவளுக்கு வந்து பிடிக்கும். இதில் வந்து ஒரு கேரட் இருக்கும் பார்த்தீங்களா, இதே மாதிரி கேரட் இருக்கும், அதனால ஆரஞ்சு கலரில் இருக்கும், அதனால அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கலரை அவளை அப்படியே அட்ராக்ட் பண்ணி அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதெல்லாம் போக என்ன அப்படின்னா நம்ம பக்கத்தில் கூட உட்காந்து விளையாடணும். ஸோ பிகாஸ் ஏன்னா அவங்க ஜஸ்ட் நம்ம வந்து ஓகே பொம்மையை கொடுத்தாச்சும் அவங்க அப்படிலாம் கிடையாது. பொம்மையை கொடுத்தீங்கன்னா அவங்க விளையாடுவாங்கன்னா நம்ம நினைக்கவே முடியாது. இதுதான் வந்து நான் 6 months வரைக்குமே இந்த ஒரு செட் ஆஃப் டாய்ஸ் தான் நான் அவளுக்கு அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இதுக்கு மேலே நான் வந்து வாங்கலை, பிகாஸ் அவளும் வந்து வேற எதுவும் பார்க்க மாட்டான். மேலே தொங்க விடுறது, கிளிகிழப்பை, ஃப்ளாஷ் கார்ட்ஸ், இந்த மாதிரி இதுதான் வந்து அவன் நிறைய பார்ப்பா. புக்ஸ் வந்துட்டு நான் வாங்கி வச்சிருந்தேன். புக்ஸ் நான் லாஸ்ட்டாக புக்ஸ் பார்க்கலாம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து 6 months வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் டாய்ஸ். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாய்ஸ் வந்து நீங்கள் நிறைய வாங்க தேவையில்லை. டாய்ஸ் வந்துட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அவங்க ஒரு சில டாய்ஸ் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க போர் அடிச்சுது அப்படின்ட்டு அவங்க விளையாடுறது இல்லை. அப்படி ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோ அவங்களுக்கு போர் அடிச்சு போச்சு, நம்ம வேறு டாய்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு உடனே வேறு செட் ஆஃப் டாய்ஸ் வாங்கிட்டு வந்து போட்டுறோம். அதுக்கும் அதே நிலைமை தான். ஒரு 5 minutes விளையாடுவாங்க, திரும்ப தூக்கி போட்டு வேறு இதுக்கு போயிடுவாங்க. அதனால நீங்கள் டாய்ஸ் வந்து வாங்குறது வேஸ்ட். அவ்வளோ டாய்ஸ் நீங்கள் வாங்குறது வேஸ்ட். நிறைய காசு வந்துட்டு டாய்ஸில் தான் நான் போடுவேன் அப்படின்னா அது சுத்த வேஸ்ட்டு தான்.
கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கோங்க, மினிமலாக வச்சுக்கோங்க. அண்ட் நிறைய வந்து எஜுகேஷ்னல் டாய்ஸ் நிறையா வந்து வாங்கி வச்சுக்கோங்க. லைஃப் லாங் அது வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி. சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு இந்த பசில்ஸ் இதெல்லாம் வந்து எப்போனாலும் ஒரு என்ன சொல்றது, இப்போ ஈவன் 9-10 இயர்ஸ் ஆனால் கூட பசில்ஸ்லாம் அவங்க பண்ணுவாங்க. புக்ஸும் வந்துட்டு எப்போனாலுமே வந்து அவங்களுக்கு அந்த ரீடிங் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கண்டிப்பாக இந்த புக்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற டாய்ஸ் நிறைய வாங்கிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து 6 months நான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண டாய்ஸ் பார்த்துருக்கோம். 6 monthsக்கு மேலே நான் என்ன புதுசாக வாங்கினேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு செட் வந்து அம்மா வாங்கி கொடுத்துருந்தாங்க. இது வந்து இப்போ கீ கொடுத்தா ஆடும், இப்பெல்லாம் ஆடாது, அதெல்லாம் உடஞ்சி போச்சு. இந்த மாதிரி சவுண்டு வரும். நான் கீ கொடுத்தா வந்து டான்ஸ் ஆடும், சவுண்டும் கொடுக்கும். இந்த மாதிரி சவுண்டு ப்ளஸ் கீழே விட்டோன்னா அது ஆடும், இப்படி இப்படி ஆடிக்கிட்டே போகும். பட் இப்போ ஆடாது, இப்பெல்லாம் அது உடஞ்சி போயாச்சு. இதுவும் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு இதுவும் வந்து ஒரு பேஜில் பீஷா ப்ரீ லவ் புக்ஸ் அப்படின்னு வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ். அவங்கக்கிட்ட தான் நான் ரெகுலராக இப்போ புக்ஸ் வாங்கிட்டு இருக்கேன். புக்ஸ் காட்டும் போது நான் சொல்கிறேன். அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒரு டாய்ஸ் இருந்தது. ஸோ இப்போ வந்துட்டு அவள் என்ன பண்ணுவான்னா, இதில் இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து போடுவா. பட் உள்ளே போட தெரியல, ட்ரை பண்ணுறா. பட் ஆனால் அவளுக்கு போட வரல, உள்ளே கரெக்டாக போகல. பட் ஆனால் அவள் எடுப்பா. ஸோ எடுக்கிறதுக்கு அவளுக்கு வந்து தெரியும். ஸோ இது வந்து அந்த மாதிரி தான் இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி வந்து நான் இது வாங்கினேன். இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன். ஸோ இப்போது 6 monthsக்கு அப்புறம் ஒரு செட் ஆஃப் டாய்ஸ் வந்து நான் அமேசான்லேயும் அண்ட் இந்த ப்ரீலவுட் புக் ஸ்பேஸ் சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து நான் புக்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் நான் வந்து இப்படி தான் மினிமலாக டாய்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ 6 monthsக்கு அப்புறம் ஒரு பீரியடில் வந்து ஒரு பல்காக ஒரு செட் ஆஃப் டாய்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் உள்ள பீரியட்க்கு அவளுக்கு யூஸ் ஆகட்டும்னு. அதில் தான் இது ஒன்று. இந்த மாதிரி பில்டிங் வந்து பிளாக்ஸ் வந்து நம்ம அடுக்கிறது. இதுவுமே அவள் இப்போ அப்பவுமே என்ன பண்ணிட்டு இருப்பானா, நாங்கள் ஃபுல்லாக அடுக்கி வச்சிருவோம். 10லேருந்து 1 வரைக்கும் இருக்குமா. ஸோ 10லேருந்து 1 வரைக்கும் நாங்கள் அடுக்கி வச்சிருவோம். அது எங்கே அடுக்கி வச்சிருந்தாலும் சரி அப்படி தள்ளி விட்டு போயிடுவான். அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த ஆக்டிவிட்டி. ஸோ அவளுக்கு அது பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் திரும்ப அவள் பார்க்காத போதுலாம் டக்குன்னு அடுக்கி வைப்போம். அது தள்ளி விட்டு போயிடுவா. நாங்கள் சப்போஸ் சில டைம் என்ன பண்ணுவோம்னா அடுக்கவே விட மாட்டா. நாங்கள் அடுக்கிறதுக்குள்ளே டக்குன்னு தள்ளி விட்டுருவா. இந்த மாதிரி அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஒரு பீரியட்ல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவளுக்கு எடுக்க தெரிஞ்சது. ஸோ அப்போ அவளுக்கு எடுக்க தெரியல, தள்ளி தான் அவளுக்கு தெரிஞ்சது. இப்போ கொஞ்சம் ஒரு 12 monthsலாம் நெருங்கும் போது அவள் என்ன பண்ணுவோம்னா எடுப்பா. நாங்கள் அடுக்கி வச்சிருவோம், ஒன்று ஒன்றா அவள் எடுத்துட்டு இருப்பா. அந்த மாதிரி அப்புறம் வைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறா. பட் தெரியல, ஏன்னா அவங்க அடுத்தது வைக்கும்போது விழுந்துடுறது, கரெக்டாக அந்த பொசிஷனில் வைக்க தெரியல. ஸோ அந்த மாதிரி இது யூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இது இந்த மாதிரி பால்ஸ் அவளுக்கு எப்பவுமே வந்து அவளுக்கு சின்னதுலேருந்தே பால்ஸ் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த பால்ஸ் நிறைய கலராக இருந்தால் ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இவளுக்குமே வந்து நிறைய பால்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு பால் என்னன்னா இந்த மாதிரி சத்தம் கேட்கும். என்ன பண்ணுவோன்னா இப்படி போட்டு இப்படி விளாடுவோம். ஸோ அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி. அப்புறம் இப்போ கொஞ்சம் ஒரு 11 months 10 months அந்த தவழ்கிற ஸ்டேஜில் வரும்போது தான் இந்த கார்லலாம், அதுக்கு முன்னாடிலாம் இந்த கார்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டே வரல. கார் வேன் இதெல்லாம் சுத்தமாக அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. பட் அந்த தவழ்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா இந்த கார் பார்த்த உடனே இந்த காரையும் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி தவழ்ந்து போகிறது. ஸோ அதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் ஆச்சு. இதெல்லாம் வாங்கலை, இதெல்லாம் பையன் கிட்ட இருந்தது தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இதுவுமே நீங்களுமே வாங்கலாம் வேணாம். பிகாஸ் உங்களுக்கு வந்துட்டு யாராவது வரும்போது இந்த மாதிரி தான் வாங்கிட்டு வருவாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு பர்த்டே வரும்போது நிறைய கிஃப்ட்ஸ் வரும். ஸோ அப்படிலாம் எதுவுமே வரல அப்படின்னா வேணால் நீங்கள் இதை வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இது அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னல ஒரு பல்காக ஒரு செட் ஆஃப் டாய்ஸ் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். அதில் இதுவும் ஒன்று அண்ட் இதுவும் ஒன்று அண்ட் இதுவும் ஒன்று. ஸோ இந்த 3 தான் நான் வாங்கியிருந்தேன். இது 3 ப்ளஸ் அந்த பில்டிங் அந்த பிளாக்ஸ். ஸோ இது 4 தான் வந்து நான் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது. இது என்ன அப்படின்னா இது வந்து போபிள் டாய்ன்னு இதுக்கு பேர். இது பார்த்தீங்கன்னா டீஸ் சரிதா, டீஸ் ரொட்டேட் ஆகும். அப்புறம் இது நம்ம எங்கே விட்டாலும் போகும், அப்படி போய்கிட்டு அது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும். திரும்பியும் ரவுண்ட் அடிச்சுட்டு இங்கே வந்துச்சு. இந்த மாதிரி இதில் வந்து இந்த ஐ இப்படி திறக்கிறது, இந்த திறக்கிறது மூடுறது சௌமியாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இது திறந்து மூடுவா. அண்ட் இதை வந்துட்டு இப்படி சுற்றி விட்டோன்னா அது இப்படி சுற்றுற இடத்துலலாம் அவனும் தவந்து போயிட்டு வருவா. அந்த பீரியடில் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த என்ன சொல்கிறது, ஒரு 8 to 10 months 11 months பீரியடில் வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது அவளுக்கு. இது நான் பண்ணிக்கிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் இதுவும் இதே மாதிரி தான். இது என்ன அப்படின்னா இங்கே வந்து ஷேப்ஸ் இருக்கும்.
ஷேப்ஸில் வந்து நம்ம உள்ளே போடுறது சர்க்கிள், ஸ்கொயர், ஸ்டார், ட்ரையாங்கிள், இந்த 4 ஷேப்ஸ் இருக்குது. இது உள்ள பிளாக்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. இதை நம்ம வந்து இது இப்படி உள்ள இங்கே இருக்குது பார்த்தீங்களா, த்ரெட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இது உள்ள நம்ம எடுக்கலாம். இது உள்ள நம்ம எடுத்து இதுக்கு மேலே போடலாம். போட தெரியல, பட் ட்ரை தான் பண்ணுவாவ. அவளுக்கு அது உள்ளே போகாது, ஆனால் எடுப்பா. எடுத்து நம்ம உள்ளே போட்டுட்டோம்னா எல்லாத்தையும் எடுத்துருவா. ஸோ இந்த மாதிரி இது இன்னமும் அவளுக்கு பிடிச்சிருக்கு. இன்னமும் வந்து அதை பண்ணிட்டு இருப்பான். இப்படி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அதை பண்ணுவா. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு பால் உள்ள வந்து போட்டோம்னா அப்படி சுற்றி இது கீழே விழுகும். பாருங்க, கீழே அடியில் உள்ளதை காணும். நானும் தேடுன்னு என்ன கிடைக்கலது. இது வந்து ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. என்னன்னா இந்த மாதிரி நம்ம நீங்கள் வச்சுட்டீங்க வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே வந்து ஒரு 8 monthsக்கு அப்புறம் தான் அது பிடிக்க ஆரம்பிச்சுது. இதில் வந்து இப்படி நம்ம எப்போ அவங்க உட்காருவாங்க பார்த்தீங்களா, படுத்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம அந்த கிளுகிழப்பை தான் காட்ட முடியும். அவங்க தவழும் போது, உட்காரும் போது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது வந்து இதிலலாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஸோ இப்படி இதுக்கு செட்டாக 3 பால் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பால் நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா இப்படி சுற்றிட்டே வரும். சுற்றி கீழே வந்துடும். கீழே வந்தோன்னா அவள் திரும்ப நம்ம கிட்ட கொடுப்பா, நம்ம பண்ணணும். அப்படியே போக போக ஒரு நாள் அவளே வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்க அவளே வந்து உள்ள வைப்பா. ஸோ அது சுற்றி அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி ஆக்டிவிட்டி. ஸோ இது ஒன்று. அண்ட் இந்த கதை, ஆஞ்சநேயர் கதை, இதுவும் அவளுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு இப்படி ஆடிக்கிட்டே இருப்பான். கிளகிழப்ப மாதிரியே தான். ஸோ இது. அண்ட் இப்போது ரீசெண்டாக பர்த்டேக்கு வந்து கொஞ்சம் கிஃப்ட்ஸ் வந்திருந்ததில்ல, அதில் வந்து இந்த மாதிரி கீ கொடுத்தா ஓடுற மாதிரி. இது வந்து நீங்கள் 8 monthsலேயே கூட வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். நாங்கள் வாங்கலை, பட் ஆனால் எங்களுக்கு பர்த்டேக்கு வந்ததுக்கப்புறம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம். இப்போ இது வந்து என்ன ஆகும்னா எனக்கு ஒர்க்கே ஆகாது. இது என்ன ஆகும்னா இப்படி அமுத்தி விட்டோன்னா அது அப்படி போகும் நாய். அப்புறம் ஃபிஷ்ஷும் அதே தான். என்ன ஆகும்னா இப்படி கீ கொடுத்தோன்னா இப்படி போகும். அது கீ கொடுத்தோன்னு அப்படியே போகும். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 5 set of toys இருந்தது. கீ கொடுத்தா அப்படி போகிற மாதிரி. அதை என்ன பண்ணுவாங்கன்னா பூ முடிச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து நம்ம கிட்ட கொடுப்பான், நீங்கள் கீ கொடுங்க அது போகட்டும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது இந்த மாதிரிலாம் நிறைய யூஸ் ஆச்சு இதெல்லாம். இப்போ வந்து அவளுக்கு இது பிடிச்சிருக்கு. பட் ஆனால் வந்து நான் 8 monthsலேயே அவங்க இந்த மாதிரி தவழ்கிற ஸ்டேஜ்லாம் வந்ததுக்கப்புறமா நிஜமாவே இது அவங்களுக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன் போகிறது. ஸோ இவ்வளோ தான். இந்த மாதிரி தான் டாய்ஸ்னால் இவ்வளோ தான் நான் டாய்ஸ் வந்து வாங்கி வச்சுருந்தது ஆக்சுவலாக சௌமியாவுக்கு. ஈவன் நான் பையனுக்கு வாங்கி இருந்ததெல்லாம் கூட நான் அவ்வளோலாம் எடுக்கலை. அதெல்லாம் அவளுக்கு அவ்வளோ யூஸும் ஆகலை. அவள் பெருசாலாம் எடுத்து விளாடலை. இந்த மாதிரி இதுலேயே வந்து மினிமலாக வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்களும் அதையும் எடுத்து விளையாடி பழகிடுவாங்க. அண்ட் இன்னொன்று, நம்ம பக்கத்தில் உட்காரணும். நம்ம வந்து ஓகே இந்த டாய்ஸ் இருந்தால் விளாடு, நீ பாட்டுக்கு விளாடுன்னு சொல்லி உட்கார வைக்கவே முடியாது. கண்டிப்பாக அதிலலாம் அவங்க உட்காரவே மாட்டாங்க. நம்மளும் பக்கத்தில் உட்காந்து அவங்களுக்கு கைட் பண்ணி ஓகே இப்படி விளாட்லாமா அப்படி விளாட்லாமா நீங்களும் சேர்ந்து விளாடுனீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய ஐடியாஸ் தோணும். அண்ட் அவங்களுக்கும் ஜாலியாக இருக்கும். ஸோ அவங்களும் நிறையா நேரம் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கும் அந்த டாய்ஸ்லாம் வந்து யூஸ் ஆகிற மாதிரி தோணும். நான் அவள் சின்னதுலேருந்தே இருக்கும்போதே வந்து அவகிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன், கிளுகிழப்ப ஏதாவது காமிச்சிக்கிட்டே இருப்பேன் அவளுக்கு. இன்ஃபேக்ட் அவள் அவ்வளோ ரியாக்ஷன்லாம் கொடுக்கணும். அவள் 2 months 3 monthsலாம் அவங்க ரியாக்ஷன்லாம் அவ்வளோ கொடுக்க மாட்டாங்கல்ல. பட் ஆனாலும் வந்து நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும், நீங்கள் நிறைய விளையாடிக்கிட்டே இருக்கணும். இப்போவுமே கூட நான் அவள் பக்கத்தில் உட்காந்து இதெல்லாம் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னா அவள் ரொம்ப நல்லா கவனிப்பாள். அவள் ரொம்ப நல்லா வந்து கவனிப்பா. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னும் அவளுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து விளாடுங்க, நிறையா அவங்க கூட நீங்கள் சேர்ந்து விளாடுங்க. மினிமலாக டாய்ஸ் வச்சுக்கோங்க. எது ரொம்ப முக்கியமாக அவங்களுக்கு தேவைப்படும், இதுலேருந்து உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ அதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய எஜுகேஷ்னல் டாய்ஸ் மாண்டெசரி பேஸ்டாக நீங்கள் வந்து அவங்க ஆக்டிவிட்டி செய்கிற மாதிரி. இப்போ நம்ம ஒரு தடவை சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க ட்ரை பண்ணி அவங்க நிறைய ஆக்டிவிட்டி செய்கிற மாதிரி உள்ள டாய்ஸஸாக நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் இதுவும் நம்ம நிறைய பார்த்துருப்போம். இந்த கீ கொடுத்தா இந்த டமாரோ அடிக்கிற பொம்மை, அதுவுமே வந்து ஆக்சுவலி என்ன பிரச்சனைனா இது நம்மலாம் என்ன பண்ணுறோம், இந்த குழந்தைங்களாம் இருக்கும்போது அவங்க வந்து ஒரு செகண்ட் பார்த்துடுறாங்க. அவங்க அதுக்கப்புறம் இதை வாசிக்கலன்னு தூக்கி தொமால போட்டும் போது என்ன ஆகுது, அது உடஞ்சி போயிடுது, இந்த கீ போயிடுது.
ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் வாங்குறது வேஸ்ட்டு. ஏன்னா கொஞ்ச நாள் வருது, அதுக்கப்புறம் போயிடுது. பட் ஆனால் வந்து எஜுகேஷனல் டாய்ஸ்லாம் நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா அவங்க ஆக்டிவிட்டி செய்வாங்க. ஸோ அவங்கெல்லாம் யோசிச்சு அவங்க பண்ணணும். பட் அஃப்கோர்ஸ் நம்மளும் நிறைய ஹெல்ப் பண்ணணும், நம்மளும் கூடவே இருந்து சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இருந்தாலும் சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்க வேண்டாம். ஆப்வியஸ்லி யாராவது ரிலேஷன்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவாங்கல்ல. ஸோ நீங்கள் இதுலலாம் காசு அதிகமாக போடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். எது உங்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்கோ, இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதில் நீங்கள் ஏதாவது வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம புக்ஸ் பார்த்துடலாம். ஸ்டார்டிங்கில் நான் அவளுக்கு வாங்கின 2 புக்ஸ் என்ன அப்படின்னா இதுதான், பீக்கபோ புக்ஸ் ரெண்டுமே. இதுவும் அமேசானில் தான் வாங்கினேன், இதுவும் நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஆக்சுவலாக இது ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. சின்னதுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து நல்லா யூஸ்ஃபுல் ஆகுது. சொன்னேன்ல நான் புக்ஸ் வந்து நமக்கு எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுதான் இதுவும். ஆனால் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் டைம் நான் காட்டும்போது பாப்பா, ஆப்வியஸ்லி சின்னதில் பாப்பா. செகண்ட் டைம் நான் வந்து அவளுக்கு தொட்டு தொட்டு பார்க்கும்போது தான் தொடுறதுக்கு லைட்டாக அவளுக்கு தெரிஞ்சுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜில் தான் என்ன பண்ணான்னா அவள் திருப்ப ஆரம்பிச்சா, அவளே திருப்பி பார்க்க ஆரம்பிச்சா. அண்ட் இதுலேயே கண்ணாடியும் இருக்கும். ஸோ கண்ணாடி அவள் பார்க்கும்போது ஓகே அவளே அவளை தெரியுறா அப்படிங்கிறத அவள் ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சா. ஸோ இப்படி வந்துட்டு அவள் ஒன்று ஒன்றா அடுத்தடுத்து ஒரு பீஸையும் டச் பண்ணி என்ன இருக்குது அப்படின்னு அவளே பார்க்க ஆரம்பிச்சா. ஸோ இந்த மாதிரி ஒன்றா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஒரு பீக்கப்பும் இந்த ஒரு பீக்கப்பும். இதில் நிறைய அனிமல்ஸு ப்ளஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும் அமேசானில். இது வந்து நான் சின்னதுலேருந்து வச்சுருக்கேன், விச் மீன்ஸ் ஃப்ரம் 3rd month or 4th monthலேருந்து நான் இது வந்து இந்த புக்ஸ் வச்சுட்ருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்லையும் நான் வந்து ஒன்று வாங்குவேன். புக்ஸ் மாத்திரம் நான் ஒரு ஸ்டேஜ்லையும் வந்து ஒன்று வாங்கிட்டுருக்கேன். இது 2 பார்த்தீங்கன்னா என்னோட பையனுக்கு வாங்கின புக்ஸு. இது ரைம்ஸு, இது வந்து அனிமல்ஸ். இதுவுமே அவளுக்கு அனிமல்ஸ் புக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ காமிச்சாலும், ஏன்னா பிக்சர்ஸ்லாம் பெருசாக இருக்குது பாருங்களேன். குழந்தைங்களுக்கு எப்பவுமே வந்து பிக்சர்ஸ் நல்லா பெருசாக இருக்கிற புக்ஸாக நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ நான் காட்டுற புக்ஸ் எல்லாமே வந்து நான் அந்த பீஷா ப்ரீலோட் புக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்கக்கிட்ட நான் வாங்கினது தான். ஃபர்ஸ்ட் நான் அவங்கக்கிட்ட வாங்கின புக் வந்து ஹிக்கரி டிக்கரி டாக். இதில் வந்து இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மியூசிக் வரும். இப்போ பேட்டரி போயிடுச்சு, அது போட்டு பேட்டரி போயிடுச்சு, இப்போ அதனால வராது. பட் ஆனால் வந்து இது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். திருப்பி கலர்ஃபுல்லாக இருக்குது. இங்கே ஒரு ஓட்டை வேறு இருக்கா, ஸோ அதை வேறு தொட்டு பார்ப்பா. ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிற புக்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னமோ தெரில, இந்த புக்கு மட்டும் அவளுக்கு பிடிக்கும், அவள் புக் மட்டும் பிடிக்கவே மாட்டேங்குது அவளுக்கு, ஏன்னே தெரில. இது வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. பட்டர்ஃப்ளை இருக்குது, ரெயின்போஸ் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. பட் ஆனால் அவளுக்கு என்னமோ தெரியல பிடிக்கல. பட் மேபி இன்னும் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் அவளுக்கு பிடிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வச்சுருக்கேன். புக்ஸ் மட்டும் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா ட்விங்கிள்னு இந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமாக நான் வந்து புக்ஸ் இது எல்லாமே அவங்க பேஜ்லேருந்து வாங்கினது தான். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஃப்ராங்காக சொல்லணுன்னா அவளுக்கு வந்து இப்போது புக்ஸ் வந்து இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்குறீங்கல்ல, புக்ஸை காமிச்சாங்கன்னா அப்படியே இப்படி உட்காந்துட்ருக்காங்க. அப்போல்லாம் என் பொண்ணு உட்கார மாட்டா. அதெல்லாம் சும்மா எனக்குமே தெரியல, டவுட்டாக தான் இருக்குது அவங்கெல்லாம் எப்படி உட்காடுறாங்கன்ட்டு. பட் இவ அப்படிலாம் உட்காந்ததே கிடையாது, ஒரு நாள் கூட உட்காந்தது கிடையாது. அந்த ஒரு புக்ஸ் உண்டு, இந்த ஒரு இதுலேயே செட் ஆஃப் 12 புக்ஸ் கிடைக்கும். வெஜிடபிள்ஸ், டிரான்ஸ்போர்ட், ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ் இப்படி எல்லாமே இருக்கும். ஸோ இதுவுமே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளே குட்டியாக இருக்கிறனால, ஹேண்டியாக இருக்கிறனால என்ன பண்ணுவாள், அவளே திருப்பி பார்ப்பான். ஸோ அண்ட் நம்மக்கிட்ட கொடுப்பா, எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட கொடுப்பான். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். டெய்லியுமே வந்து கொஞ்சம் அவளுக்கு வந்து புக்ஸ் படிக்க வச்சிடுறது, ஏதாவது கொஞ்சம் வந்து புக்ஸ் வந்து எடுத்து இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிக் கொடுக்கறது பண்ணிடுவேன். ஸோ அப்படி தான் வந்து போயிட்டுருக்கும். இது எல்லாமே நான் வாங்கின டாய்ஸ் அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எது ரொம்ப தேவையோ, உங்ககிட்ட எது இல்லை, பிகாஸ் நிறைய பேர் செகண்ட் ப்ரெக்னன்சி, ஃபர்ஸ்ட் கிட் இருந்திருக்கும், நியூ ப்ரெக்னன்சி, ஃபர்ஸ்ட் மாம் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு டாய்ஸ் இருக்கா, நீங்கள் எல்லாமே கொஞ்சம் வாங்க வேண்டி வரும். பட் செகண்ட் கிட் அப்படிங்கும் போது உங்களுக்கு நிறைய இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு உங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத வாங்கிக்கோங்க. நிறைய வாங்காதீங்க, மினிமலாக வாங்கிக்கோங்க. எல்லாமே அப்படி தான் குழந்தைங்களுக்கு நியூ பார்ன் பொறுத்த வரைக்கும். ஒரு குழந்தை வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே எக்ஸைட் ஆகி ட்ரெஸ் ஆகட்டும், அதுவாகட்டும், இதாக எல்லாம் அப்படியே கச்சா முச்சா நம்ம வாங்கி போட்டுறது அப்படி கிடையாது. ட்ரெஸ்ஸஸுமே நீங்கள் கம்மியாக வாங்கி அப்பப்போ யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் அவங்க சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. வளர்ந்ததுக்கப்புறம் அது நம்ம அஃப்கோர்ஸ் டிஸ்போஸ் தான் நம்ம பண்ணணும். அதுக்கு நம்ம கொஞ்சமாக மினிமலாக வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
டாய்ஸுமே அப்படிதான். அண்ட் நியூபார்னோட எசென்ஷியல்ஸ் அந்த வந்து இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, தட்டு, ஸ்பூனு, அதெல்லாமும் நிறையெல்லாம் வாங்கவே வாங்காதீங்க. அதான் ஸ்பூன்லாம் சுத்தமாக யூஸ் பண்ணுறதே கிடையாது. கை தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது கையில் கொடுக்கறது. இன்ஃபேக்ட் கையில் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் ஸ்பூன்லாம் வந்து இந்த கஞ்சி இதெல்லாம் வேற எங்கேயா வெளியில் போகிறோம், நமக்கு ஸ்பூன் பெட்டராக இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். பட் வீட்டில் இருக்கும்போது கை ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. மற்றவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஸோ அவ்வளோதான், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய். அடுத்த வீடியோ நாங்கள் பார்க்குறேன்.